கருணைமனு நிராகரிக்கப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்த தூக்கு தண்டனையை சென்னை உயர் நீதிமன்றம் ரத்து செய்து அந்த 9 பேரை படுகொலை செய்த ஜெயபிரகாஷுக்கு தூக்கு தண்டனை ரத்து செய்து சென்னை உயர் நீதிமன்றமே ஆயுள் தண்டனை ஆக்கியிருக்கிறது. அதாவது சுப்ரீம் கோர்ட் தூக்கு தண்டனை விதித்த வழக்கில், ஜனாதிபதி கருணைமனுவை ரத்து நிராகரித்த வழக்கில், அதை போல இப்பொழுது கூட மாநில அரசு நீதிமன்றத்தில் இந்த 3 பேர் உயிரை காப்பாற்ற முடியும் என்பதிலே நம்பிக்கை இருக்கு. இதற்கு மத்தியில் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் கருணாநிதி ஒரு அறிக்கையை விட்டார். அதாவது என்னை பின்பற்றி இப்பொழுது இருக்கிற அமைச்சரவை அது மாதிரி செய்யலாமே, தமிழ்நாடு முதலமைச்சர் செய்யவில்லையே என்று. இது மக்களை ஏமாற்றுகிற, திமுக தொண்டர்களை ஏமாற்றுகிற வேலை. ஏனென்றால் 1999 அக்டோபர் 17 அப்பொழுது நளினி சாந்தன் முருகன் பேரறிவாளன் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று கருணை மனுவை தமிழ்நாடு அரசுக்கு கவர்னருக்கு கொடுத்தார்கள். 10 நாளில் அந்த கவர்னர் பாத்துமா பீபி அவர்கள் கருணை மனுக்களை நிராகரித்து தூக்கு தண்டனை உறுதி செய்தார். அண்ணன் பழனிமாறன் அவர்கள் உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் இப்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்ற மாண்புமிகு சந்திர அவர்களை வழக்கறிஞராக கொண்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். நீதிபதி கோவிந்தராஜன் அமர்விலே அந்த வழக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி என்ன சொன்னார் என்றால், அமைச்சரவையினுடைய முடிவுப்படிதான் கவர்னர் நீங்கள் முடிவெடுக்க வேண்டுமே தவிர கருணை மனுக்களை நீங்களால் நிராகரித்தது செல்லாது என்று தீர்ப்பு அளித்தார். இதற்கு பிறகு தமிழ்நாடு அமைச்சரவை, கலைஞர் கருணாநிதி அமைச்சரவை 2000 ஆண்டு ஏப்ரல் 19 அமைச்சரவையை கூட்டி பேரறிவாளன் சாந்தன் முருகனுக்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்து தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த முடிவை கவர்னருக்கு அனுப்பி வைத்தார்கள். பேசாமல் வைத்திருக்கலாம், ஒன்று செய்யாமல் இருந்திருக்கலாம், கருணை மனுக்கள் மீது எந்த நடவடிக்கை முடிவு எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். அப்பொழுது நளினியுடைய மரண தண்டனையை குறைக்க வேண்டும் என்று 1வது அக்யூஸ்டுடைய மரண தண்டனை ஆயுள் தண்டனை ஆக்க சொல்லி அதற்கு முடிவெடுத்து விட்டு இந்த 3 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் 26 ஏப்ரல் 26 2000 ஆண்டு குடியரசுத் தலைவருக்கு அவர்கள் மேல்முறையீடு செய்து கருணை மனுக்களை அனுப்பினார்கள். முதலில் இந்த வழக்கை பற்றி ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இந்த 3 பேரும் இந்த ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி படுகொலை சம்பவத்துக்கு எள்ளளவும் தொடர்பு அற்றவர்கள். அவர்கள் தடா என்கின்ற கொடூரமான ஜனநாயக விரோத சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு பேரறிவாளன் பல 59 நாட்கள் சித்திரவதை செய்யப்பட்டு பொய்யான ஒப்புதல் வாக்குமூலம் கன்ஃபெஷன் வாங்கி அந்த அடிப்படையில் 26 பேருக்கு தூக்கு என்று அப்பொழுது அறிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் என்னை பிராசிகியூஷன் தரப்பு 250வது சாட்சியாக முதலில் சேர்த்தார்கள். என்னை 3 நாட்கள் தொடர்ந்து விசாரணை செய்தார்கள். அப்பொழுது அந்த நீதிமன்றத்தில், தடா நீதிமன்றத்தில் நான் எடுத்த எடுப்பில் இது பொய் வழக்கு, ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்றவுடன் என்னை ஹாஸ்டைல் விட்னஸாக பிராசிகியூஷன் வழக்கறிஞர் என்னை அறிவித்தார் திரண்ட சாட்சியாக. அப்பொழுது நான் இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு, பொய் வழக்கு என்று நீதிமன்றத்தில் 67 பக்கம் என்னுடைய சாட்சியம் பதிவாகி இருக்கின்றது. இதை எதற்கு குறிப்பிடுகிறார்? 26 பேருக்கு தூக்கு தண்டனை என்று அறிவிக்கப்பட்ட போது 26 பேர் உயிர் காக்கின்ற அமைப்பு என்று உருவாக்கி அது நடுமாறன் அவர்கள் அதற்கு தலைமை ஏற்று அந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞர் நடராஜன் வைத்து நடத்தியதில் 19 பேருக்கு தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டது. 4 பேருக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டு 3 பேருக்கு ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரனுக்கு ஆயுள் தண்டனை ஆக்கப்பட்டது. இது அப்பொழுது நடைபெற்ற ஒரு இந்த வழக்கினுடைய முடிவாகும். ஆனால் இது இப்பொழுது அந்த மரண தண்டனை அறிவித்த நீதிபதிகளில் ஒருவராக கே.டி. தாமஸ் அவர்கள் இப்பொழுது ஏசியன் கொடுத்த 2ஆம் தேதி கொடுத்த இன்டர்வியூல, கடந்த 2ஆம் தேதி கொடுத்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அதாவது அதிகார பலம் உள்ளவர்களுக்கான நீதிபதிகள் நிர்பந்திக்கப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு விடுகிறது. இப்படி ஜெருசலத்திலே நடந்தது. அதிகார பலமும் ஆதிக்க சக்தியும் உள்ளவர்கள் நீதிபதியை நிர்பந்தித்து ஒரு மரண தண்டனை, நிரபராதிக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். அப்படி தீர்ப்பு கொடுத்தவர் இடம் ஜெருசலேம், தீர்ப்பு கொடுத்தவன் பேர் போன்சியஸ் பிலாத்து, மரண தண்டனை ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டவர் ஜீசஸ் ஆஃப் நாசரேத். ஆக இந்த நிரபராதிகளும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடும். ஆகவே மரண தண்டனை கூடாது என்று
தூக்கு தண்டனை முன்பு தீர்ப்பு தந்த நீதிபதி இப்பொழுது பேட்டி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் டெல்லி தெருக்களில் வெட்டி கொல்லப்பட்டார்களே, ஒருவருக்காவது மரண தண்டனை உண்டா என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்னொன்று கூட சொல்லியிருக்கிறார். ஐபிசி நிறுவனம் என்பதனால் இந்த செய்தி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்கிறேன். அவர் குறிப்பிடுகிறார், லண்டனில் ஒரு காலத்தில் பிக் பாக்கெட் அடிக்கிறவனுக்கு கூட தூக்கு தண்டனை இருந்தது. அப்படி தூக்கு தண்டனை ஒரு முறை நிறைவேற்றப்பட்ட போது பிக் பாக்கெட் அடித்த ஒருவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதை பார்ப்பதற்கு நிறைய மக்கள் கூடியிருந்தார்கள். அந்த இடத்தில் 63 பேருடைய பாக்கெட் பர்ஸ் பிக் பாக்கெட் அடிக்கப்பட்டு 63 பேர் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டா 63 பேர் தங்களுடைய பணப்பையை இழந்தார்கள் என்று ஒரு அறிஞர் குறிப்பிட்டதை தெரிவித்து இந்த கேடி தாமஸ் நீதிபதி சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார் என்றால், மரண தண்டனை உள்ள நாடுகளில் இருக்கின்ற குற்றங்களை விட மரண தண்டனை ரத்து செய்யப்பட்ட நாடுகளில் குற்றங்கள் குறைந்திருக்கின்றன. இதையே நீதியரசர் கிருஷ்ணய்யர் அவர்கள் இப்பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் இந்த 3 பேர் உயிரை காப்பாற்ற கடிதம் எழுதினார். அவர் இன்னொன்றையும் சொல்லுகிறார், இட் இஸ் எ ஜுடிஷியல் மர்டர். தூக்கு தண்டனை என்பது ஒரு நீதிமன்றம் விதிக்கின்ற கொலை தண்டனை. உலகில் 137 நாடுகளிலே மரண தண்டனை முற்றிலும் நீக்கப்பட்டு விட்டது. ஐரோப்பிய நாடுகள் முழுக்க மரண தண்டனை நீக்கப்பட்டு விட்டது. இந்திய அரசியல் சட்டத்தை தந்த மேதை அம்பேத்கர் அவர்கள் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். மகாத்மா காந்தி பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்பதை போல தூக்கு தண்டனை விதிப்பது கொடூரமானது, அது கூடவே கூடாது என்று சொன்னார். எனவே முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி பகவதி அவர்கள் ஒரு தீர்ப்பில் சொல்லும் போது நிரபராதி மரண தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடும். ஆகவே அந்த நிரபராதியின் ரத்தம், the blood of an innocent person will spill over the conscience of the government and the court. அரசு நீதிமன்றத்தின் மனச்சாட்சியின் மீது இந்த ரத்தம் தெரிக்கக்கூடும் என்று சொன்னார். ஆகவே மரண தண்டனைக்கு எதிராக இன்றைக்கு உலகத்தில் 137 நாடுகளிலே கருத்து இருக்கிறது, இந்தியாவிலும் கருத்து இருக்கிறது. மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. அதை போலத்தான் இங்க இருக்கக்கூடிய பல அமைப்புகள் மரண தண்டனைக்கு எதிரான அமைப்புகள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இப்பொழுது சென்னையிலே கோயம்பேட்டில் தொடர் உண்ணாவிரதம், ஒவ்வொரு நாளும் அந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல முனைகளிலே தமிழகத்திலே இந்த தூக்கு தண்டனை எதிர்த்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த 3 பேர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று, இந்த தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதில் ஒட்டுமொத்த தமிழகம் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீதிமன்றத்திலும் வழக்கு நடக்கிறது. 19ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் இந்த மீண்டும் வழக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை அன்றைக்கே இது பற்றி முடிவு வரலாம். ராம் ஜெத்மலானி அவர்கள் நேற்றைக்கு வாதாடி இருக்கிறார்கள். ஒருவேளை அதற்கு பிறகு வாய்தாவுக்கு போகலாம். உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மாற்றிவிட வேண்டும் என்று அக்கறை உள்ள சக்திகள் பின்னாலே இருந்து இதிலே ஈடுபட்டிருக்கின்றன. இருப்பினும் கூட மாற்றப்படாமல் சென்னை உயர் நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கு தொடர்ந்து எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறது. நீதிமன்றத்தில் இந்த 3 பேர் உயிரை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாடு அரசு அமைச்சரவை கூட்டி ஒரு முடிவெடுத்து ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் தூக்கு தண்டனை ரத்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழகம் கொந்தளிப்பதால், கோடிக்கணக்கான தமிழர்கள் இந்த 3 உயிரை காக்க துடிப்பதால் இந்த 3 பேர் உயிருக்கு ஆபத்து வராது. தூக்கு தண்டனை எக்காரணத்தை முன்னிட்டு நிறைவேற்றப்படாது. தூக்கு கயிறு நிரந்தரமாக அறுத்து எறியப்படும் என்று நான் முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்பதை புலம்பெயர்ந்த என் தமிழீழ உறவுகளுக்கு நான் தெரிவிக்க ஐபிசி நிறுவனம் மூலமாக, ஐபிசி இந்த விண் அலைகள் மூலமாக தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆம், இந்த நிலையில் நீங்கள் ஏற்கனவே தமிழக அரசுக்கு இருக்கிற அதிகாரங்கள் பற்றி மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். இந்த அதிகாரங்களை முறியடித்து இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் சந்தேகிப்பது போல சில சக்திகள் திட்டமிட்டு செயற்படும் இந்த நிலையில், அப்படி வழக்கு மாற்றப்படும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதேனும் மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறீர்களா? அதாவது முதல்ல let us hope positively. நாம் மாற்றப்படாது என்ற நம்பிக்கையோடு இருப்போம். எந்த கட்டத்திலும் இவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். ஆக ஒருபுறம் நீதிமன்றத்திலே நம்முடைய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆக உச்ச நீதிமன்றத்திலே புல்லர் வழக்கோடு பஞ்சாபை சேர்ந்த
அந்த புல்லர் வழக்கோடு இதையும் சேர்த்திருக்க வேண்டும் என்று ஒரு அன்னைக்கு சொல்லுகிறார். அது வேறு வழக்கு, இது வேறு வழக்கு. அது ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் வேற, அது வேற. அது நம்ம வழக்கறிஞர் ஜெத்மலானி மிக அருமையாக எடுத்து சொல்லி இருக்கிறார். எனவே 19ஆம் தேதி விசாரணையின் போது இந்த வழக்கு மாற்றப்படாமல் சென்னையிலேயே நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா சென்னையில இப்ப நீதிமன்ற வளாகத்துல கடுமையான கட்டுப்பாடுகள் போட்டு எல்லாரும் போக முடியாது, பாஸ் ஆயிட்டு யாரும் போகணும். அதனால அதை கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசுல இருந்து உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருவாங்க, கூட்டம் கூட கூடாது. அன்றைக்கு கூட்டம் அப்படி இருந்து அமைதியா தான் நடந்தது. ஏனென்றால் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சர் மீது உள்ள வழக்குல சுப்ரீம் கோர்ட் ஆதரவாக தீர்ப்பு சொன்னப்ப சுப்ரீம் கோர்ட் பூரா பட்டாசு வெடிச்சானே, அப்ப வழக்கு வெளிநாட்டில் விசாரிப்பாங்களா? இதை கேட்க போறோம். சுப்ரீம் கோர்ட்ல பட்டாசு வெடிச்சாங்கல்ல நரேந்திர மோடி வழக்குல, அப்ப வழக்கு டெல்லியிலே விசாரிக்காம வெளிநாட்டில் விசாரிப்பாங்களா? ஆகவே இந்த வாதம் எடுபடாது. தமிழ்நாடு அரசு அமைதியாக நீதி விசாரணை நடைபெறும் என்று அறிக்கை கொடுத்துவிடும். ஆகினாலே வழக்கு மாற்றப்படாது என்று நான் நம்புகிறேன். எனவே நீதிமன்றத்தில் இந்த 3 பேர் உயிர் காப்பாற்றப்படும் என்று நம்புகிறேன். எண்ணற்ற முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. எனவே ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கத்தில் அரசுக்கு அதிகாரம் இருக்கு, அவங்க ரத்து பண்ணி முடிவெடுக்கலாம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 3 பேருக்கு எக்காரணத்தை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட மாட்டாது என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆகவே அந்த விதத்தில் 3 உயிர் காப்பாற்றப்படும். அது மட்டுமல்ல, இப்ப இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்திய அரசு 87 செய்த துரோகங்கள்லாம் இப்ப நாங்க வெளியில தெருவா பேசுறோம். ஏனென்றால் அதைத்தான் இந்த 91 ஸ்ரீபெரும்புதூர் படுகொலை சம்பவத்தை சொல்லி தமிழகத்தில் எழுகின்ற தமிழீழ ஆதரவு கொந்தளிப்பை மடைமாற்றி போட்டு விடலாம் என்ற நோக்கத்தில் தான் இந்த மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஐக்கிய காங்கிரஸ் தலைமையிலான அரசு இந்த முடிவெடுத்திருக்கிறது என்னுடைய கருத்து. நான் குற்றச்சாட்டா வச்சுட்டு இருக்கிறேன். ஆனா அந்த எண்ணம் இல்லை, அதுக்கு நேர்மாறா அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறா கிணறு விட்ட பூதம் கிளம்பியதை போல தமிழகம் இந்த 3 பேருக்கு தூக்கணும் கொந்தளிச்சு எந்திரிச்சிருச்சு. இதை மத்திய அரசு எதிர்பார்த்திருக்காது. இந்த கொந்தளிப்ப இவங்க சிறுபெரும்புதூர் சம்பவத்தை சொல்லி காட்டலாம்னா 87 இந்திய அரசு செய்த துரோகங்கள், திலீபன் மரணம், திலீபன் 12 நாள் உண்ணாவிரதம் சாவதற்கு காரணம், அதை கூட கண்டுக்கல. அது மட்டுமல்ல, கிட்டுவினுடைய மரணம், கிட்டு கடல்ல கொல்லப்பட்டது, ஜானியை கொண்டது, இந்திய ராணுவம் செய்த கொடுமைகள், தலைவர் மாவீரர் திலகம் பிரபாகரனையே சுட்டு கொல்ல சொல்லி சொன்னா அது டெல்லியின் உத்தரவுன்னு சொன்னான்னு ஹரிகிருஷ்ணன் சிங் எழுதியிருக்காருல புஸ்தகத்தையும் தடை செய்யப்படல. அதை நாங்க மேடையோடும் பேசி வருகிறோம். இது 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 இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும், அதாவது இந்த தூக்கு தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்திருக்கிற போது இதே வேளையில் இந்திய அரசு செய்திருக்கக்கூடிய அந்த துரோகங்களும் இன்னைக்கு மக்கள் மன்றத்திலே பேசப்படுகின்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, முக்கியமான ஒரு செய்தியை நம்முடைய நேயர்களுக்கு, ஐபிசி நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த கேடி தாமஸ் இந்த தூக்கு தண்டனை தீர்ப்பு எழுதும் போது அடிப்படையிலேயே சிபிஐ ஒரு பொய்யான தகவலை சொல்லுது. என்ன தகவல் சொல்லுதுன்னா, அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தம் டெல்லியில் போடப்பட்டதாகவும் அதில் மாவீரர் திலகம் பிரபாகரன் அவர்களும் ஜெயவர்தனையும் ராஜீவ்காந்தியும் கையெழுத்திட்டதாகவும் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல எழுதியிருக்கார் தாமஸ். சிபிஐ இப்படி பொய், அடிப்படை உண்மை, அடிப்படையிலேயே அப்பட்டமான ஒரு பொய் இது. ஏனென்றால் மாவீரர் திலகம் பிரபாகரன் டெல்லிக்கு ஏமாற்றி அழைத்து கொண்டு வரப்பட்டு அசோகா ஹோட்டலில் அடைத்து வைக்கப்பட்டார். நான் அவரை சந்திக்க போய் பார்க்க முடியாம நான் பிரஸுக்கு சொன்னேன். அதுக்கு பிறகு அவர் வச்சுட்டு ராஜீவ்காந்தி போய் கொழும்புல போய் கையெழுத்து போட்டார், யாரோட ஜெயவர்தனோட. ஆனா ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இந்த மரண தண்டனை விதித்த தீர்ப்புல என்ன எழுதுகிறார் என்றால், இந்த ஒப்பந்தத்தை போட ஜெயவர்தனாவும் பிரபாகரனும் ராஜீவ்காந்தியும் டெல்லியில் கையெழுத்து போட்டார்கள் சொல்லி தீர்ப்புல எழுதுகிறார். இதுதான் பிரச்சனைக்கு காரணமாயிற்று என்றும், அது மட்டுமல்ல, அவங்க தேதி ஜூன் 7ஆம் தேதியில ஜூன் மாசத்தில இருந்து இந்தியாவுக்கு விரோதமாக விடுதலை புலிகள் சதித்திட்டம் வகுத்தார்கள் அப்படின்னு ஒரு அப்பட்டமான இது ஒரு பொய் செய்தி. ஏனென்றால் அவரை அழைச்சிட்டு வந்தது ஜூலை மாசத்துல, தலைவர் பிரபாகரனை அங்கிருந்து ஏமாற்றி அழைச்சிட்டு வந்தது. ஜூன் மாதத்திலேயே விடுதலை புலிகள் சதித்திட்டம் தீர்த்தார்கள் ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் என்னன்னா, இது மணலில் கட்டப்பட்ட ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, அது இடிஞ்சு விழுந்துரும். எனவே இந்த உண்மைகளை எல்லாம் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போறோம், மக்களிடம் கொண்டு போகிறோம். இதன் மூலமாக தமிழகம்